ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன்ப்பா. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு இன்டர்வியூவே தேவையில்ல. இன்ஸ்டாகிராம் எப்போ திறந்தாலும் உங்க வீடியோஸ் தான் வருது. கண்டிப்பா. கண்டிப்பா ஒரு பெரிய வளர்ச்சி. ம். நீங்க இவ்வளோ வளருவேன்னு தெரிஞ்சுதான் நீங்க இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தீங்களா? கண்டிப்பாம்மா. ஒரு வளர்ச்சி எனக்கு கிடைக்கும்ன்றது ஒரு முன்கூட்டியே எனக்கு ஒரு அறிகுறி தெரிஞ்சிச்சு. இப்போ இல்லைம்மா, இப்போ ஸ்கூலில் படிக்கிற காலத்துல இருந்து அப்போ துருதுருன்னு இருப்பேன். ஒரு பெரிய வளர்ச்சியாக இருப்பேன், எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். காலேஜில் படிக்கிறப்ப அப்படி தான். ஓகேங்களா, இது மாதிரி நடிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அப்பயும் துருதுருன்னு இருப்போம். டக்குன்னு பப்ளிசிட்டி ஆயிடுவேன். ஸோ இந்த திறமைகள்லாம் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பும் காலேஜ் லைஃப்லையும் நம்மளோட நடிப்பு திறமை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பப்போ கவலைகள் உண்டு. ஆனால் அப்புறமும் நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், கடவுள் கொடுப்பாரு. ஏன்னா படித்து முடிச்சிருக்கோமா, சினிமான்றது கேம்லைன் வரும் வராமல் போகும். நான் படித்து முடிச்சுட்டு ஃபிசியோதெரப்பி 5 வருஷம் படிப்பு, 5 வருஷம் ஒரு பட்டப்படிப்பை படிச்சுட்டு கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுமா, இல்லை வந்து கடகடன் ஓடி வந்து சினிமா ஃபீல்டில் வரணும்னு தோணுமா? எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் தோணும். ஸோ வந்து நம்ம கிளினிக் வைப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பேஷண்ட்ஸை சரி பண்ணுவோம், அப்படி தான் போடுச்சுமா. அப்போ ஊட அந்த ஞாபகம் வரும். அப்போ கடவுளாக பார்த்து ஒரு டைம் நம்மளுக்கு இதை கொடுப்பாரு அப்படின்றது கண்டிப்பாக அதை ஆணித்தரமாக நம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது எதிர்பார்க்காத பப்ளிசிட்டிமா, யதார்த்தமாக நம்ம உள்ளுக்குள்ளே நுழையிறோம், ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கொடுத்த ஒரு பப்ளிசிட்டி. ஓகே ஓகே. அந்த வாட்டர் மெலன்லாம் சும்மா நார்மலாக பண்ணி போட்டது எப்பயும் ப்ராமிஸாக நார்மலாக பண்ணி போட்டேன் தான். அதாவதுமா, நம்ம நடிப்பு திறமைகள் ஒரு பக்கம் இருக்குது. 2019 தான் நான் டச்சு ஃபோனை வாங்குறேன். அது வரைக்கும் சாதாரண பட்டன் ஃபோன் தான். அதுவும் பேஷண்ட்ஸ்க்காக தான் வாங்கினேன். அவங்க ரிப்போர்ட்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக. என்னோட பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போடுறேம்மா. அதுக்கப்புறம் நல்லா பேச்சு போட்டியிலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க, தனி நடிப்பு, ஆக்டிங். ஸோ நம்மளோட பேச்சு திறமையை பிசியோதெரப்பி மருத்துவர்கிட்ட கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறேன். நம்மளோட துறைக்கு இப்படி இருக்கணும், அரசாங்கத்தில் நம்மளோட உரிமைகளுக்காக போராடணும் அப்படின்னு ஸ்பீச்சை கொடுக்குறேன். அதெல்லாம் வைரலாக பரவுது. அப்படியே ரீல்ஸ் ஆப்ஷன் வந்தோடனே ஆஹா இதை தாண்டா நம்ம தேடிக்கிட்டு இருந்தோன்ட்டு ரீல்ஸ் போட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி மியூசிக்கே இல்லாமல் தனி நடிப்பாக நடிச்சு காமிச்சேம்மா. அதுவும் நல்ல கிளிக்கு. எங்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களில் முதல்ல வந்து என்னை மருத்துவர்களை தான் ஃபாலோ பண்ணாமா. எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சஸ்ஸு, ஆயுர்வேதா சித்தா டாக்டர், டென்டிஸ்ட்டு எங்கள் ப்ரொஃபஷனில் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் இந்தியா ஃபுல்லாக பொதுமக்களுக்குன்னா நான் படலை. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம நடிப்பு நல்லா இருக்கவட்டியும் என்னோட பேஷண்ட்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சார் நீங்கள் கொண்டு வந்து இன்ஸ்டாவில் போடுங்கன்றாங்க, வியூஸ் அதிகமாக வரும். ஃபேஸ்புக் வந்து ஓல்டு பேட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்றேன், நம்மளோட நடிப்புகளை இன்ஸ்டால போடுறோம். போய் குறுகிய காலத்துல டெவலப் பண்றோம். சொல்றாங்க அவங்க சொல்லி தான் நான் இன்ஸ்டா பக்கமே வர்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால தான் ஜாஸ்தி இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஃபேஸ்புக்ல மட்டும் போடுறீங்க, இன்ஸ்டால எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க, அப்போதான் வியூஸ் ஜாஸ்தி வரும். நான் அந்த பொண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பேசுறேன், ஹாய்டா நீ சொன்னனால தானே வந்திருக்கேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணாங்கம்மா. இயற்கையாக கிடைச்ச பப்ளிசிட்டி. யூடியூப்லேயும் போடல, அதில் டைம் இல்லைம்மா. ஆக்சுவலாக உண்மையை சொல்லவா, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் நான் கவலை எடுத்தேன். இப்போ யூடியூப்பை திறந்தாலும் நம்ம வீடியோ வர்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்தது எல்லாரும் போடுறாங்க. அதுதான் இயற்கையான ஒரு திறமைக்கு கிடைச்ச வெற்றிமா. என்னோட விஷயம் என்னன்னா, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் ட்ரோல் பண்ணக்கூடாது, ஆபாசத்தை கையக்கூடாது, யாரும் மோசலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நேர்மையாக நம்மளோட நோக்கம் நடிப்பு திறமையை மட்டும் வெளியில காட்டணும். ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கிட்டத்தட்ட அசுர வளர்ச்சிமா, கிராஃப் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. அசுர வளர்ச்சி. அதுக்கு காரணம் அந்த நடிப்பு திறமை மட்டும்தான்மா. நீங்கள் ஃபஸ்ட்டும் நார்மலாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க ஒரு சைடு, பட் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் ஒரு சைடு இப்படியே சுற்றுறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? வித்தியாசமாக தான் இருக்குமா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நானே கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இறங்கின உடனே பஸ்ஸில் பார்சல் வாங்க வருவா அப்படி இல்லை ஒரு தம்பி, நம்ம திவாரண்ணே பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இடையில இன்டர்வலில் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டாங்கம்மா. சாப்பிட்றப்ப டோட்டல் கொடுக்குற பையனே சாப்பாடு அப்படின்னு 90 ரூபா காசு கொடுத்தேன். அவர் நம்ம திவாகரனப்பா, அவர் நல்லா கவனிங்கப்பா, எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் வைங்கப்பா அப்படின்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு 4 பேர் செல்ஃபி. அப்புறம் நம்ம நண்பர் வந்து என்னை பிக்கப் பண்ண வர்றாங்கல்ல உங்கள் சேனல்லேருந்து, அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வெயிட்டிங்கு. சரி பக்கத்தில் ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு இருக்குமேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்து, அப்போ வந்து டக்குன்னு ஒரு பையன் ரோட்டில் வந்த பையன் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே, செல்ஃபோனை தொலைச்சிட்டோம்னு கவலையாக வந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பார்த்ததும் முகம் எங்களுக்கு இதாகிடுச்சு. உண்மையிலான கவலையே தான் வந்து அப்படி. நல்ல பையன், அந்த பையனை பார்த்தா அவ்வளோ நல்ல பையனாக தெரிஞ்சு, அருமையானதாக தெரிஞ்சு, உண்மையிலே கவலையாக தான் வந்து அப்படி ஒரு மாதிரி நொந்து போய், செல்போன் திறந்தா யாருக்கு தாங்க கவலை இருக்காது, ஒரு மாதிரி கவலையாக தான் வந்து. உண்மைதாம்மா, காசு போட்டு வாங்கணும், கான்டாக்ட்லாம் அதில் இருக்குது. அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதாவது இயற்கையான ஒரு பப்ளிசிட்டி, நடிப்பு திறமையால் மக்களை கவர்ந்து இழுக்கிறதா மெயின். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்க்ரீனில் போய் தான் அந்த மாதிரி மக்களை இழுத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கிறனால இதை பயன்படுத்தி ஸ்க்ரீனுக்கு போகாமலே மக்களோட செல்வாக்கை சம்பாரிச்சிட்டோமா. ஓகே, எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் தெரியுறீங்க, எல்லாமே உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்பா அம்மா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்கம்மா. என்ன ரீசனா,
ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயும் காலேஜில் படிக்கிற காலத்துலேயும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அப்பயே காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு இடம்லாம் உங்க மேல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரைஸஸ்லாம் வாங்குறோம்ல. நம்ம படித்த ஸ்கூல் அப்படிப்பட்ட ஸ்கூலு. மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடமா. மதுரை சென்ட் மேரிஸு, திருச்சி சென்ட் ஜோசப்பு, லோயலா காலேஜ், இதெல்லாம் ஒரே நிர்வாகம். அதில் எவ்வளோ கலைஞர்கள் இது பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. இதில் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் படித்தனால அங்கேயே எனக்கு இந்த மாதிரி ஞானம்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து அப்போ இருந்தே இவங்க பார்க்குறாங்க, ஓகேவே நாடக போட்டின்னு போகிறான், ரிஹர்சல் போகிறான், ப்ரைஸ் வாங்குறான். அதனால அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரியல. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அப்பா வந்து விவசாயமா. நம்ம ஊரில் அழகர் கோயில் போகிற வழியில் நம்மளுக்கு ஒரு 10 ஏக்கர் 10-15 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. அந்த விவசாய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு அப்படியே அப்பா இருக்காங்க. அம்மா பிகாம் கிராஜுவேட், பட் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆமாம், அந்த ஊர் சைட்லாம் மோஸ்ட்லி வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, மதுரை சைட்லாம். ஆமாம் ஹவுஸ் ஒய்ஃப். ஒரே வீட்டில் ஒரே பையனா நீங்கள்? தம்பி 2 பேருமா. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் வந்து பிஎல் முடிச்சுட்டு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இன்னொருத்தர் எம்பிஏ முடிச்சுட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு. அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஃபோன் போட்டு? அவங்க சந்தோஷம் படுவாங்க. தம்பி ஃப்ரெண்ட்ஸே இந்த பாரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்களாம், ஃபோனில் எடுத்து காட்டுவாங்களா. சூப்பர். ஒரு சில பேர் தம்பி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காருன்னு காட்டுறப்ப எங்கள் அண்ணனா உங்கள் அண்ணனா அவரு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. நிறைய யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ எல்லாமே போகிறீங்க. பட் அவங்கள வந்துட்டு அவங்களோட எதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது உண்மைமா? நீங்கள் கேட்குறது சூப்பர் கொஸ்டின். யூடியூப் சேனல் வந்து மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க, அதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாங்க. அதை சில பேர் நெகட்டிவ் கொஸ்டினாக கேட்கறது 2-3 விஷயங்கள் அதில் இருக்குமா. அதாவது மீடியான்றது ஒரு தனி மனிதனோட புகழ் பாடாது. பட் இவங்க வந்து நம்மளை அதுக்காக புகழ் பாடக்கூடாதுன்றதுக்காக பண்ணல. ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஒரு திறமையானவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கொஸ்டின் கேட்டால் அதை மக்கள் ரசிப்பாங்க. ஒரு சுவாரஸ்யம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்கம்மா. நம்ம நல்லா நடிக்கிறோம், நம்மளோட நடிப்பு திறமைகள் நல்லா தெரியுது மக்களுக்கு, ஓகேங்களா. யூடியூப்பில் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கருக்கோ இல்லை சேனல் ஓனருக்கோ அவங்களுக்கு அது மாதிரிலாம் கெட்ட பேர் வருதுன்னா அதை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு தேவை சென்சிட்டிவான ஒரு மேட்டர் பண்ணணும், வைரல் ஆகணும், வியூஸ் வேணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு வந்து எயிற அம்பெல்லாம் மாலையாக வந்து நம்மளுக்கு உழுகுது, பூ மாலையா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக மெச்சூர்டாக ஆன்சர் பண்ணுறோம். இன்னொன்று நடிப்பு திறமை, மக்களோட கண்ணை யாரும் திற போட்டு மறைக்க முடியாது இல்லையா. இவ்வளவு நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைச்சதே அந்த நடிப்புன்ற ஒரு திறமை தான். உங்களை உட்கார வச்சுட்டு நீங்கள் பேர் நடிக்கிறது பேர் நடிப்பா, இது திறமையா அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டால் அது அவங்க பக்கம் தான் அது மைனஸாக திரும்பும். மக்கள் முன்னாடி, மக்களோட நம்பிக்கை முன்னாடி, அதே மாதிரி மக்களோட கண்ணை யாருமே கட்டி திறப்படவே முடியாது. ஈவன்மா லேட்டஸ்ட்டாக நீங்களே பார்த்தீங்க, ஏஆர் முருகதாஸ் சார் வந்து எல்லா டேரக்டர்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்மளோட இன்டர்வியூல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதன் சினிமாஸ்ல அப்புறம் நம்ம சார் விக்னேஸ்வரன் சார் வந்து லைக் பண்ணியிருந்தாரு. எல்லா டேரக்டர்ஸுமா, நான் அது வாய் திறந்து இப்படி சொல்றேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் கூப்பிட்டு இருந்தாரு, கூப்பிட்டு பேசினாங்க. மீன்ஸ் அவங்க பிஏ தான் பேசினாங்க, நான் போய் அட்டன் பண்ணலன்னு வைங்க, அது ஒரு பழைய ஸ்டோரி. கூப்பிட்டு நான் அட்டன் பண்ணல. இருந்தாலும் என்ன நான் சொல்ல வரேன்னா, எல்லா நடிகர்கள் நடிகைகளோட கண்ணுமே நம்மளை விழுந்துருச்சுமா. லேட்டஸ்டா சதீஷ் அண்ணா ஆக்டரை இன்டர்வியூ எடுத்தாங்க. அவர் கூட என்ன பண்றாரு, மெய் மறந்து நம்மளை பத்தி இன்டர்வியூல பேசுறாரு. சில விஷயங்கள் இவரை தான் பார்த்தா எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அப்ப நம்ம எந்த லெவல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்களை கவர்ந்து இழுக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த இன்டர்வியூ பண்றவங்க கூப்பிட்டு கலாச்சு, அதாவது அவங்க என்ன நோக்கத்தோட பண்றாங்களோ என்னமோ தெரியல. இது எல்லாமே நான் செயற்கையா பண்ணாம இயற்கையா எனக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளுக்கு பப்ளிசிட்டி வேணும், இந்த மாதிரியாவது யாராவது இன்டர்வியூ நம்மளை எடுப்பாங்களான்னு அலையிறாங்க. ஓகேங்களா. நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ பண்றவங்க போய் என்னை நீங்க எடுங்க, என்னை நீங்க நெகட்டிவா கேளுங்க, அப்படிப்பட்ட ஆள் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களும் கூட ஓரளவு ஃபேமா இருக்கலாம், அப்படிப்பட்ட ஆள் அவங்க கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்கம்மா. யாரை பிடிச்சா கிளிக் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி யூடியூபர்ஸ்மே ஒரு தடவை என் கூட 2-3 பேர் வந்திருந்தாங்கம்மா. வந்திருந்தப்ப என்னை இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டாங்க. அதே ஆங்கர் கிட்ட போய் அவர் அப்ரோச் பண்றாரு, என்னையும் கூட நீங்க நெகட்டிவ் எடுத்த கூட பரவாயில்ல, என்ன இன்டர்வியூ எடுங்கன்னாரு. அவங்க அந்த நேரம் வந்து ஆங்கர் சைஸை சொல்லி அவர் கழட்டி விட்டார். அப்படியா, ஒன்றும் இல்லை, மேலே அப்ரூவல் ஆகி உங்களை கூப்பிடுறேன்னா அப்படியே போயிட்டாங்க. இயற்கையாக கிடைக்குது. உண்மை, நானும் இயற்கையாக தான் இருப்பேன். செயற்கையாக வந்துட்டு ஒரு சில பேர் சொல்லி கொடுப்பாங்கம்மா கண்டென்ட்டுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட் வருதுன்னு கவலைப்படுங்க, இந்த ஃபீல்டை விட்டே நான் போனேன்னு சொல்லுங்க, அழுகிற மாதிரி பண்ணுங்க. நான் சொன்னேன், ஏங்க எந்த விதத்துலங்க நான் என்ன, மக்கள் வந்து அப்பாவி மக்கள், திவாகர் தைரியமானவே நல்லாவே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி என்னால நடிக்க முடியாது, எந்த விதத்துலப்பா நியாயமா இருக்காது. அப்பாவி மக்கள் நம்மளை நல்லாவே நினைச்சு நம்புறாங்க. அவங்க கிட்ட நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஒரு மாதிரி நான் நம்மளால நடிக்க முடியும். நடிகைன்றது நம்மளோட திறமை காட்டுறதானே தவிர ஒரிஜினல் லைஃப்லாம் நடிக்க தெரியாதுமா. இதுவரை சினிமா வாய்ப்புகள் ஏதாவது வருதுமா? அது நிறைய வருது. பட் உங்களை மாதிரி இருக்கிற ஆங்கர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா நிறைய உப்மா கம்பெனி இருக்கும், உங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக உப்மா கம்பெனினா என்னன்னு எனக்கே தெரியாது. கூப்பிடுவாங்க,
உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனால் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் போயிடும். ஸோ யோசிச்சு நல்லபடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக தரம் வாய்ந்த சில கம்பெனிகள் கூப்பிட்டாங்க, அதெல்லாம் சேலரிலாம் ஒத்து வரலாமா. நம்ம பேசிக்காக ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவராக இருக்கும், 10 வருஷம் 12 வருஷம் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம இவ்வளோ சம்பாரிச்சு பழகிருப்போம் ஓகேங்களா, நம்மள அதுக்கேற்றாப்புல நம்மளோட கமிட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் விட்டுப்புட்டு ரொம்ப கம்மியாக நான் போய் இருக்க முடியாதுமா. இப்போ சொல்கிறாங்க சூரியனாலாம் ஆரம்பத்தில் 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வந்தார், 1000 ரூபாய்க்கு வந்தார். அவங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் காலேஜ் போல, நான் தப்பாக சொல்லல அவங்கள, அவங்க வந்து என்னன்னா படிப்பை விட்டுட்டு வந்திருக்காங்க, இது பண்ணாங்க, ஆரம்பத்தில் அப்படி எப்படி வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஷனல் இல்லையாமா, ஒரு 5 வருஷம் படிச்சுக்கும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். எத்தனை பேர் இந்த கை எத்தனை நோயாளிகளை படுத்து படிக்க இருக்கவங்க எந்திரிச்சு நடக்க வச்சிருக்கோம், எத்தனை நோயாளிகள் நடக்க வச்சிருப்போம், எத்தனை பேர் வாழ்க்கையை காப்பாற்றிருப்போம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு தகுதிக்கேற்ற ஒரு ஊதியம் வேணும் இல்லையா. அதாவது ஊதியம் வேணும்னா நம்ம நடிப்பும் நல்லா பண்றோம்ல, நீங்களே சொல்லுங்க. ஆக்டர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தனுஷ் அண்ணா டஃப், அடுத்த சிவாஜி கணேசன், ஆக்டர்ஸே ஒரு மாதிரி நடிக்க முடியாது, ஆக்டர்ஸே வாய் திறந்தே சொல்றாங்க, நாங்களே ஆர்டிஸ்டே 2-3 டேக் எடுத்து கஷ்டப்பட்டு பண்றதை ஒரு சீக்கிரமே பண்ணிடுறாரு. பட் நீங்கள் இந்த சொல்கிறீங்களே 2-3 டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு, நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல இருந்தே அந்த மேடை நாடகம் நடிச்சு வந்திருக்கீங்க. பட் கேமராக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா? அப்பயும் கேமரா தானே இருந்துச்சு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேடையில் நாடகம் நடிப்போம்ல, கேமரா வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ தான் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். வீடியோ கேசிட்டு இருக்குமா, ஆனால் எடுத்தாங்க. ஓகே ஓகே. அப்பயுமே வீடியோலாம் எடுத்தாங்கம்மா ஸ்கூலில், அந்த வீடியோன்னு தனியாக வரும், ஃபோட்டோ வரும். அப்பயும் கேமரா முன்னாடி பண்ணுறதா நம்ம அதுவும். அப்பயும் 2000 முன்னாடி, இப்போ மதுரை சென்ட் மேரி ஸ்கூல்னா 2000 பேர் உட்காந்துருப்பான் ஸ்டேஜில், அப்படி ஏறி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கேமரா முன்னாடின்றது கூட 4 செவத்துக்குள்ள நடிக்கிறதுக்குன்னு நான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது 2000 பேருக்கு முன்னாடி. காலேஜில் 500 பேர் ஆடிட்டோரியம். இன்டர் காலேஜ் மீட் வந்து அது நிறைய பேர் இருக்கும். நான் சேலத்தில் படிச்சேம்மா, அப்போ இன்டர் காலேஜ் மீட்டில் பல 1000 பேர் முன்னாடி நடிச்சு காமிச்சிருக்கோம்ல. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த ஒர்க்கையும் இதே நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உண்மையை சொல்கிறேம்மா, லாஸ்ட் 1 மந்த்தாக ப்ராக்டிக்ஸ் நல்லா அஃபெக்ட் ஆயிடுச்சு. முதல்ல வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு இருந்தேன், ஒன்றும் தெரியல, பேஷண்ட்டு கிளைண்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாளுக்கு நாள் வாய்ப்புகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஷண்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சுமா. அப்போ உங்களை மாதிரி இருக்க கிளைண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நான் ஆல்ரெடி 10 வருஷம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் ஆகிட்டீங்க, கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, கடவுள் கொடுக்குற உங்களுக்கு இயற்கையான பப்ளிசிட்டி, இதை மிஸ் பண்ணாதீங்க, இது பண்ணி உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோ சிம்புவோ இவங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு பெரிய டஃப்பான ஆளாக வருவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பில்லப்லமா நிறைய பேர் சொன்ன விஷயங்கள். ஸோ அந்த லெவலில் உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் அதனால் நான் கூட யோசிப்பேன், என்னடா பேஷண்ட் கிளைண்ட் அதுதான் முக்கியம்ட்டு. உங்களை மாதிரி எடுத்த விஜேவே நிறைய பேர் இது பண்ணுறாங்க, நல்ல உள்ள படைச்சவங்க. ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா. பிக் பாஸ் உண்மையாவே உங்களுக்கு போறீங்களா நீங்க? அது ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களே வீடியோஸ் போட்டிருக்கீங்க, அது என்ன கதை? அது பிக் பாஸ்ல நம்ம பேர் தான் அதிகமாக அடிபடுது, பட் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் அழைப்பு வரல. அதாவது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சக்கரை இல்லாமல் சக்கரை பொங்கல் கிடையாது, இவர் போகாமல் பிக் பாஸ் ஹவுஸ் கலக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரக்டரும் உலகம் ஃபுல்லாக ரசிக்கிறாங்க. இது ரொம்ப சென்சிட்டிவாக போதுமா, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போனால் ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும். அதை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவையை 170 சேனலுக்கு மேலே சமாளிச்சிட்டாரு, எவ்வளோ பெரிய ஆங்கர்லாம் சமாளிச்சிட்டாரு, உள்ளே போனால் என் தலைவன் தான் அடிப்பான், பொறுமை வேணும், நிதானம் வேணும், டாஸ்க்கு எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரே ஆள் எங்க தான். ஸோ நான் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிறத ரொம்ப ரசிக்கிறாங்க மக்கள். அதே மாதிரி விஜய் டெலிவிஷனுவா நம்மளோட திறமைகளை உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க, வாய்ப்பு கொடுத்து நல்ல விதமா. ஸோ அவங்க சைடுமே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு. விஜய் டிவி ஸ்டார்ஸ் யாரும் சப்போர்ட் பண்றாங்களா? இப்போ பொதுவாக சொல்ல வரேன், விஜய் டிவி நிறுவனம் எல்லா ஸ்டார்ஸுக்குமே நம்மளுக்கு தெரியும், சரி இவர் வந்தார்னா ரொம்ப கலகலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல இருந்த ஸ்டார்ஸுமே எல்லாரும் அவ்வளோ பெருமையாக தான் பேசினாங்க நம்மளை. யாரும் ஒன்றும், அதாவது மக்கள் செல்வாக்கு தான் உலகம் காரணம், மக்கள் செல்வாக்கு இருக்கனால தான் நம்ம விஜய் டிவியில் நம்ம முகத்தை காட்டுறோம். ஓகேங்களா, மக்கள் ரசிக்கிறாங்க, அதுக்காக